வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் பேங்கர் யூடியூப் சேனல். நம்ம எங்கே லோன் கேட்டு போனாலும் நமக்கு சிபில் ஸ்கோர் இதை தான் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கேட்குறாங்க. இந்த சிபில் ஸ்கோருன்றது நம்மளுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய ஒரு முதல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அதாவது ஒரு என்ட்ரி டிக்கெட் போல். இந்த சிபில் ஸ்கோர் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிபில் ஸ்கோருக்கு டிசைட் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் பார்க்குறாங்க. ஒன்று, உங்களோட லோன் ரீபேமெண்ட்ஸ் முக்கியமானது. ஒரு 90% இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வருது. 2வது, இந்த லோன் என்கொயரிஸ். எந்த சிபிலில் எத்தனை வாட்டி நீங்கள் போய் லோனுக்காக நீங்கள் போய் செக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சிபில் ஸ்கோர் சேஞ்ச் ஆகும். 3வது, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒவ்வொரு நிதி நிறுவனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி. ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு அட்ரஸ் கொடுத்து, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து, ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்து, இன்னொரு நிதி நிறுவனங்களில் வேறு டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது கூட அது ஒரு சின்ன பர்சன்டேஜில் மாறும். பட் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது உங்களோட லோன் ரீபேமெண்ட்ஸ் மட்டும்தான். லோன் ரீபேமெண்ட்டுன்றது கரெக்டான தவணை தேதிகள்லேயும் நம்ம கரெக்டான அமௌண்ட்டை கரெக்டாக கட்டியிருக்க வேண்டும். அந்த அமௌண்ட்டை குறைய கட்டியிருந்தாலோ இல்லை 2-3 நாட்கள் நம்ம தாமதமாக கட்டியிருந்தாலோ அதனாலையும் நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படும். நான் தான் லோனை சில பேர் லோன்களை ஒரு மாதம் எப்போவுமே பெண்டிங்காக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் பொறுமையாகவே தாமதமாகவே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெண்டிங் வச்சே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கட்டும் போதும் ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, அவங்களோட மனசில் நம்ம லோனை கரெக்டாக தான் கட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு லோன் கிடச்சிரும், நம்ம சிபில் ஸ்கோர் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தவறு. அதனாலேயும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். அடுத்த வீடியோவில் நாம் சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மறக்காமல்